ரீச்சாவில் வந்து சோறு சாப்பிட போகிறோம் பாருங்க. நல்ல காலம். சின்ன சிறு பிள்ளைகள் கொண்டு போய் சாப்பிட்றதுக்காக கொண்டு போகிற பொருட்களை நீங்கள் இப்படி அடாவடித்தனமாக கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. டஸ்ட்பினுக்குள்ள போடாமல் அந்த உணவை அவர் வேறு ஏதும் வழியில வச்சுட்டு போவைக்காத எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம். 150 ஏக்கர் பனவடலி பற்றையை ஒரு மனிதன் ஒரு மனிதனால அதை செதுக்கி 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 ஒரு சிற்பமா உருவாக்கி இருக்கின்றார் அந்த ரீச்சா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எது தொடர்பாக பேச போறோம்னு சொன்னா, மகிழ்ச்சியின் உச்சமாக இருந்த இயக்கச்சி ரீச்சாவானது தற்போது சர்ச்சையின் உச்சமாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சர்ச்சைக்கு பிரதானமான காரணமாக காணப்படுது, கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு சுற்றுச்சூழல் நிபுணர் அவர்களுடைய பிள்ளைகள் குடும்ப சகிதமாக ரீச்சாக்கு வடமாகாணத்தில் அமைந்துள்ள ரீச்சாக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த ரீச்சாவில சென்றவுடன் அவர்கள் மிக்சர் கேட்டு அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடுகளை கொண்டு போயிருக்கிறார்கள். அதுவும் மரவள்ளி பொரியல் மிக்சர்கள் கொண்டு போயிருக்கிறார்கள். அப்ப அந்த ரீச்சாண்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. ரீச்சான்னு சொன்னா ஒரு தனியார் நிறுவனம், அரச நிறுவனம் இல்லை, ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் நாங்கள் ரீச்சாக்குள்ள செல்ல வேண்டும். அந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் மீறி செய்யப்படுவோமானால் அவர்கள் தண்டனை, அவர்கள் சொல்கின்ற விடயங்களுக்கு நான் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அந்த வகையிலே ரீச்சாக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு சுற்றுச்சூழல் நிபுணர் அவருடைய குடும்ப சகிதம் 2 பிள்ளைகளோட போயிருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மிக்சர் பாக்கெட்டுகளை கொண்டு போயிருக்கிறார். அந்த சின்ன பிள்ளைகள் மிக்சர் பாக்கெட் மரவள்ளி பொரியல் கொண்டு போயிருக்கிறேன். அந்த மரவள்ளி பொரியல் கொண்டு போறத அங்கத்தைய ஊழியர்கள், அந்த ரீச்சாக்கு வாசல்ல இருந்து செக் பண்ற ஆக்கள் அந்த ஷாப்பிங் பேக்குகள், சோடாவுகள், போத்தல்கள் ஒன்று கொண்டு போகக்கூடாது. அப்ப அந்த செக்யூரிட்டி அவர்கள் மறைச்சு இது நீங்க சோடாவுகள் இது மிக்சர்கள் எல்லாம் கொண்டு போகக்கூடாது. அப்ப மிக்சர் இவர் கொண்டு போக அவை மறைச்சு நீங்க கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப இதென அவர் ஒரு வாக்குவாதம் பட்டு அந்த செக்யூரிட்டியோட முரண்பட்டு இது சாப்பாடு ஒரு சின்ன சிறு பிள்ளைகள் கொண்டு போய் சாப்பிட்றதுக்காக கொண்டு போகிற பொருட்களை நீங்கள் இப்படி அடாவடித்தனமாக கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு உணவுப் பொருளை ஒரு டஸ்ட்பினுக்குள்ள போடுறார். அந்த டஸ்ட்பினுக்குள்ள போடுறதே எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கு. இந்த உணவுப் பொருட்களே இல்லாமல், சாப்பிட வசதி இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் தவம் இருக்குதுகள். அந்த உணவை அவர் போடாமல், டஸ்ட்பினுக்குள்ள போடாமல் அந்த உணவை அவர் வேறு ஏதும் வழியில வச்சுட்டு போவைக்காத எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம். இப்படி உணவை ஒரு வீடியோவில் தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ரீச்சான்னு சொன்னாவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நான் இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் நடைமுறைக்கு சட்டப்படி நாங்கள் அதுக்குள்ள உட்பட்டுத்தான் நாங்கள் ரீச்சாக்குள்ள போக வேணும். அப்ப அவர் அந்த நடைமுறைகளுக்குள்ள உட்பட்டுத்தான் போக வேணும். ஆனா இவர் அதை மீறி அந்த சாப்பாடை அதை என்ன செய்யணுமென்று இதுக்கு ஒரு மக்களுக்கான ஒரு தீர்வை எதிர்க்கிறாரோ தெரியல. அந்த ரீச்சாவை எதிர்த்துத்தான் எதிர்த்து இதை ஒரு பப்ளிசிட் பண்ணி தானே இது பெருமையா பெறணுமோ அதாண்ட என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஆனா அந்த அவர் உணவுப் பொருட்களை போட்டது சட்டப்படி ஒரு குற்றம். ஏன்னு சொன்னா அவர் ஒரு உணவுப் பொருளானது எத்தனை இந்த சோமாலியா, ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல சாப்பாட்டுக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப யாழ்ப்பாணம் சரி, வன்னி பகுதியிலே எத்தனை குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி யுத்தங்களால் பல உறவுகள் கால் கை இழந்து ஒரு அங்கவீனப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இவ்வளவு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் செய்தது அந்த சாப்பாட்டை டஸ்ட்பினுக்கு போட்டது என்ன தனிப்பட்ட ஒரு கருத்து. அதுக்குள்ள என்னன்னு சொன்னா, சாப்பாட்டை நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு நீங்க சாப்பாடை அந்த பிள்ளை டஸ்ட்பினுக்கு போட சொல்லி சொல்றீங்க. அங்க ரீச்சாக அனுமதி இல்லைன்றோட போட சொல்லி சொல்றீங்க. ஆனா அந்த சாப்பாட்டை ஒரு போடைக்கு எங்கட மனமும் ஒரு கவலையா இருக்குது. ஏனென்றா நாங்களும் இவ்வளவு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு டஸ்ட்பினுக்கு தேவையே இல்லாம ஒரு கழிவு இதுக்குள்ள போடுறீங்களே, அது யார்ட்டையும் நீங்க கழிவு தொட்டிக்க போடுறத பொருள், அந்த ஒரு பெறுமதியான சாப்பாட்டு பொருள் இன்னொருவருக்கு ஒரு வயிற்றுக்குள்ள போனா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
ஆனால் இவர் செய்தது அதுக்குள்ள. ஆனால் ரீச்சாக்குலேயும் ஒரு சட்ட திட்டங்கள் இருக்க நாங்கள் அதை கட்டுப்பட்டு தான் போகணும். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள இடங்கள்ல என்ன சொன்னால் திரைப்பட தியேட்டர் போன்ற பகுதிகளில் தியேட்டர் மற்றும் சூழல் இருக்கின்ற இடங்கள்ல பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல சில ஒரு உணவுப் பொருட்களை அனுமதிப்பில்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் அந்த உணவுப் பொருட்களை இவர்கள் கொண்டு போனால் அவர்களுக்கு அந்த பொருட்களை விற்று சாப்பாடு கொண்டு போனால் அங்கே சாப்பாடு எல்லாம் வாங்க மாட்டேன். இதால அவர்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படும் என்பதால அவ்வாறு உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு தடை செய்கிறார்கள். அதே மாதிரி தான் இப்போ ரீசார்ஜில் இவர் 10 மணிக்கு போய் செக்யூரிட்டியோட சண்டை பிடிச்சி பிரச்சனைப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் பிறகு 10 மணிக்கு பிறகு அவர் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு ரீச்சாக உள்ள போய் 4 மணி வரைக்கும் நின்று பார்த்திருக்கிறார். அப்போ சுற்றி வர இடம் எல்லாம் அவர் பார்க்கணும்னு சொல்லித்தான் போயிருக்கிறார். ஆனால் இதை ஒரு மிக்சர் பேக்கெட்டை ஒரு வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணி அது தேவையில்லாத வேலை. ஏன்னா அவர் சமாளித்து சரி அது அனுமதிக்க இல்லாட்டி உணவுப் பொருளை வச்சுட்டு விலைக்கு வந்து சாப்பிட்டு இருக்கலாம். ஏன்னா அவைகளும் அந்த ரீச்சாகில் ஏன்னதுக்காண்டி இந்த சொப்பிங் பேக்குகள் மற்றும் போத்தல்களே கொண்டு வேண்டாம் சொல்ல மாட்டேன். அதுக்குள்ள சொப்பிங் பேனுகள் போட்டால் எல்லாம் அலங்கோலமாக தான் இருக்கும். மற்றது இல்லாடம் போத்தல்கள் அதுகள் நுழம்புகள் பெருகிற இடம் பிஹெச்ஆக்கள் கூடு புற வந்து பயனடிக்கிறது. ஒரு 150 ஏக்கர் நிலப்பகுதி. அதாவது நீங்க தெரியும் இயக்கச்சி முதல் ஒரு யுத்த காலத்துல முதல்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல பெனவடலி பத்தையா தான் கிடந்த ஒரு 150 ஏக்கர் பெனவடலி பற்றையா தான் நான் கிளிநொச்சி நிலையில் போய் வரைக்கும் நான் பார்க்கிறேன்னா இயக்கச்சி என்ற ஒரு பற்றை நிரம்பியதாகவும் பனைகள் கூடிய ஒரு பிரதேசமாகவும் இருந்தது. என்னோட யுத்த காலத்தில் இப்போ நாங்கள் பஸ்ஸில் போய்க்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனையல் கூடகும் பனையெல்லாம் இந்த செல்லுகள் எல்லாம் பட்டு அந்த செல் பீஸ் எல்லாம் பட்டு எல்லாம் மரங்கள் எல்லாம் அரைவாசி தலையோட இல்லாமல் இடையில செல்பீஸ் பட்டு அப்படி உடைஞ்சு போய் பழுதடைஞ்சு போய் தான் பனையல் எல்லாம் கூட கிடக்கும். அப்படியான இடங்கள் தான் அந்த இயக்கச்சி பகுதியில் கடும் யுத்தம் நடைபெற்ற பகுதியாக காணப்பட்டது. அந்த இடத்துல பனைவடலி 150 ஏக்கர் பனைவடலி பற்றையை ஒரு மனிதன் ஒரு மனிதனால அதை செதுக்கி ஒரு சிற்பமா உருவாக்கி இருக்கின்றார் அந்த ரீச்சா. அப்ப அந்த ரீச்சா ஒரு தமிழனால இந்த யாழ்ப்பாண வடமாகாணத்தில் கூடிய ஒரு ரீச்சா என்று அமைஞ்சிருக்க நாங்கள் அந்த ஒரு தமிழன் அது வேறு சிங்களவரும் இல்லை புலம்பெயர் தேசத்தில் வெளிநாட்டவரும் இல்லை ஒரு தமிழனால உருவாக்கப்பட்ட இந்த ரீச்சாவை ஒரு கட்டியெழுப்பி இந்த ஒரு பெரிய விரிச்சமாக தற்போது வந்திருக்கிறது. காரணம் அந்த வேலை அந்த உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா அவர் தான் இதுக்கு ஒரு உரிமையாளர். அவற்றை கடின உழைப்பு அந்த இயக்கச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மணல் பிரதேசம் மணல் சார்ந்த பிரதேசமாகவும் வெயிலும் இப்போ யாழ்ப்பாண பகுதியில்னு சொன்னா கொஞ்சம் மரங்கள் கூட நிற்கும், அப்போ கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும், வெயில் குறைவாக இருக்கும். ஆனால் இன்றையிலும் ஒரு வறண்ட நில பகுதியாக தான் இருக்கும் அந்த இயக்கச்சியிலே அமைந்துள்ள பகுதிகள். அந்த வறண்ட பகுதியில ஒரு தாஜ்மஹாலை கட்டின மாதிரி தான் இப்போ ரீச்சாவை பாஸ்கரன் அண்ணா அவர் அமைச்சு நல்ல ஒரு சிறந்த வகையில ஒரு தமிழனால உருவாக்கப்பட்டு தற்போது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி ஈழத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி கூடுதலான மக்கள் சென்று பார்க்கக்கூடிய ஒரு சொக்க பூமியாக தற்போது ரீச்சா காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் ரீச்சாக்களில் போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் ரீச்சாக போயிருக்கேன். ரீச்சாக போய் நானும் பாதிக்கப்பட்டேன். நான் சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்றதுல சாப்பாடு பாருங்க நான் சாப்பிட்றேன் சாப்பாடு நான் ஆன்டியாக்கள் மாமாக்கள் போய் சாப்பாடு எல்லாமே என்ன செய்தாங்க கட்டி கொண்டு போனாங்க, வீட்டிலேருந்து கட்டி கொண்டு போனாங்க. அப்போ ரீச் ஆகல ஒரு வருடத்துக்கு முதல் நடந்த சம்பவம் அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் தற்போது பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்கேன். ரீச்சாவில் வந்து சோறு சாப்பிட போகிறோம் பாருங்க. நல்ல காலம் கறியல் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் பாருங்க. சோறு சாப்பிட்டு இப்போ ரீச்சாவில் இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். பார்ப்போம் அப்படி இருக்கு அந்த பிள்ளைக்கு அடித்து பார்ப்போம். அப்படி அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. நாங்கள் ரீச்சாக்கு சாப்பாடுகள் வீட்டை இருந்து கட்டி கொண்டு போனாங்க. ஆனால் ரீச்சாவில்
சாப்பாட்டு கொண்டு செல்வதற்கு அதன் அனுமதி இல்லை. அதால நான் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, பக்கத்துல ஒரு தென்னையில் நிற்கு இருக்குது. அதுல நிலத்தில இருந்து 3 பேரும் சாப்பிட்டுட்டு தண்ணியில் குடிச்சிட்டு ரீச்சாக போய் இடங்கள் சுற்றி பார்த்துட்டு வடிவா எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தனாங்க. ஏண்டா அவைய இடங்களுக்குள்ள நாங்கள் போய்க்க அவையில் சொல்ற கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும். அப்படித்தான் அந்த ரீச்சாக போனாவே மகிழ்ச்சியின் உச்சம்தான். ஏண்டா எல்லா இடம் இப்போ நீங்க தாஜ்மஹாலும் சரி, மற்ற பிரான்சில் இருக்கின்ற கோபுரங்கள் சரி, எல்லா இடங்களும் ஒரு சொர்க்க பூமியாக அச்சு அசலா தாஜ்மஹால் எப்படி இருக்கும் அதே வடிவமைப்புல ரீச்சாவில் அமைச்சிருக்கிறார்கள். இப்போ ஈபிள் கோபுரம் அதெல்லாம் இருக்குது. அந்த கோபுரங்கள் எல்லாம் அந்த வெளிநாட்டுலாம் இருக்குது. ஆனா இந்த ரீச்சாவில் அதே வடிவமைப்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள். மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா கோழி வளர்ப்புகள், மற்றது மாடுகள், ஆடுகள், அந்த ஒரு என்னன்னு சொல்ற ஒரு மகிழ்ச்சியும் உச்சம். அந்த போட்டில் ஒரு இலங்கை படம் ஒன்று இருக்குது பாருங்க. நீங்க ரீச்சாக உள்ளுக்கு போன உடனே அந்த இலங்கை படம் இருக்கு. இலங்கை படத்துல நீங்க ஒரு பனை மாதிரி மேல் ஏறி போகணும். அந்த படிமேறி கிடாது படிமேறி ஏறி போய் மேலாண்டு பார்த்தீங்க சொன்னா இலங்கை படத்தில ஈழத்தினுடைய விரைபடத்தை தான் அதுல கீறி இருக்கிறார்கள். அப்படி ஒரு வடிவமைப்புல பார்த்தீங்க சொன்னா ஈழத்தினுடைய வடிவமைப்பில அந்த இலங்கை படம் இருக்கின்றது. அவ்வாறு ஒரு சிறந்த ஒரு வகையிலே அந்த ஈழத்தினுடைய அடையாளங்களை தெரியணும் மக்களுக்கு. இவ்வாறு இருக்குது ஈழத்தினுடைய அடையாளங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னென்ன மாதிரி இருக்கின்றது என்பதை மிக அச்சு அசலாக சிறப்பாக செய்திருக்கிறார். அந்த பாஸ்கரன் அண்ணாவும் அவரும் நீங்க பார்த்தீங்க சொன்னா அவரும் சர்வசாதாரணமாக புழங்கக்கூடியவர். நான் ரீச்சாக போய் நானும் சாப்பாடு வெளியில இருந்து தான் சாப்பிட்டுட்டு நான் ரீச்சாக போனான். அந்த காணொலி நீங்க பார்த்திருப்பீங்க. நான் வெளியில இருந்து சாப்பிட்டு தான் போனேன். ஏட்டாவே இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கின்ற பகுதிகளில் நாங்கள் கட்டுப்பட்டு தான் நாங்கள் போகணும். இப்போ போய் நான் எல்லாம் சாப்பிட்டு உள்ளுக்கு போய் அவர்களோட எல்லாம் கதைச்சி பேசி, ஆனால் நான் அந்த பாஸ்கரன் அண்ணாவை கண்டேன். ஆனால் கண்ட உடனே அவர் சர்வசாதாரணமா நல்ல மாதிரி கதைச்சார். நீங்க யூடியூப் செய்யறாண்ட ஓமண்டு அந்த நல்ல மாதிரி கதைச்சார். என்னோட எல்லாம் நல்ல மாதிரி கதைச்சார். அப்படியே அந்த ஆடம்பரம் இல்லாம ஒரு சும்மா நோமலா கதைக்கிறார். அப்படி நல்ல ஒரு பதுமையானவர். மற்றும் அந்த ரீச்சாக்கிலேயே நல்ல கடும் பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப பக்கத்தில் யாரும் இருந்தால் அவர்கள் சிலது மாடுகளை விட்டு விடுறது. மற்றது கடந்த காலங்களில் பார்த்து சொன்னா அந்த வேலியில் அந்த ரீச்சானுடைய பகுதியை கொளுத்தி விட்டுட்டு நெருப்பு ஊட்டி எரிஞ்சு அப்புறம் அவர்கள் அந்த அணைக்கின்ற காணொலிகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீர்கள் சமூக வலைத்தளங்களிலே. அந்த நெருப்பு ரீச்சாக்களை பார்த்துகின்ற அந்த வேலிகள் எல்லாம் வெடிகிறது அது தொடர்பாக காணொலி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வாறு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அதனை தாண்டி ஒரு வெற்றி பெற்று தற்போது தமிழ் மக்களின் ஒரு அடையாளமாகவும் ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள், வெளிநாட்டு உறவுகள், கூடுதலான கூடுதலான மக்கள் இந்த ரீச்சாக்கு படையெடுத்து வருகிறார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்றால் நீங்கள் ரீச்சாக போய் பாருங்க. எத்தனையோ மக்கள் யாழ்ப்பாணம் மட்டுமில்ல, சிங்கள மக்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் வேன் பிடிச்சு வருகிறார். ஏனென்றால் அந்த அப்படி இடம் ஒரு சிறப்பான இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நானும் ரீச்சாக போயிருக்கிறேன். ரீச்சாவில் நான் சந்தோஷப்பட்டு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணாங்க. அதை போனாவே வரையில அப்படி மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இவர் அந்த ஒரு இந்த பிரச்சனை அந்த மகிழ்ச்சியின் உச்சமாக காணப்பட்ட ரீச்சாக்கு தற்போது சர்ச்சையின் உச்சமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சர்ச்சைக்கு பிரதானமான காரணம் ஒரு மிக்சர் பேக்கெட் மற்றும் மரவள்ளி பொரியல் பேக்கெட் தான் இந்த தற்போது சர்ச்சையின் உச்சமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சர்ச்சைக்கு பிரதானமான காரணம் யாரும் 2 பேரும் கதைச்சு பேசி போய் செய்திருக்கலாம். ஆனா அந்த சுற்றுச்சூழல் நிபுணர் அந்த குடும்பத்துடன் சென்றவர் அவரோட அந்த இயக்கச்சி ரீச் ஆண்ட ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு நீங்க கதைச்சி பேசி நீங்க சாப்பிட்டுட்டு வெளியே உள்ளுக்கு போனா அது எல்லாம் ஏனென்ற ரீச் ஆகவேல் ஏனென்ற சொட்டு பேக்குகள் போத்துல எறிஞ்சா அது நுழம்புகள் வந்ததால பாதிக்கப்படுறதால ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக ஒரு கட்டுப்பாடுகள் நாங்கள் விட்டுட்டு அந்த சமூகம் நல்ல ஒரு சிறந்த பாதையிலே சரியில்லை. இப்போ நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இலங்கையில பார்த்தீங்கன்னா கூடுதலாக சாப்பிட்டு கண்ட இடத்துலையும் துப்பி கொண்டு
ஷொப்பிங் பேக் இருந்தாலும் கசக்கி போட்டு எறிவினம், துடைக்கிறண்டாம் துடைச்சி போட்டு அப்படியே துப்புறது, எந்த கட்டுப்பாடு இல்லாம போகுது. அப்போ ஒரு கட்டுப்பாட்டோடு வருகின்ற ஒரு ஒரு நிலையமாக ரீச்சாக காணப்படுகிறது. அதுவும் ஒரு தனியார் நிறுவனத்துக்குள்ள ஒரு மக்களை ஒரு நல்ல வழியில கொண்டு செல்வதற்காக ஒரு சிறந்த ஒரு செயற்பாடை தற்போது இந்த ரீச்சாவில் உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா சிறந்த வகையிலே செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்போ சில வகையில் சாப்பாடு கொண்டு போவதற்கு அனுமதி இல்லைன்னு சொன்னது சிலது அவருக்கு எதிர்ப்புகள் சில பேர் சொல்லலாம். ஆனால் அங்கே ரீச்சாவிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்களினுடைய இந்த உணவுப் பொருட்களின் விலையானது கடும் உச்சமாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களும், ஆனால் அந்த ரீச்சாவினுடைய உரிமையாளர் கொஞ்சம் சாப்பாட்டை நீங்கள் விலை குறைச்சி கூடுதலான மக்கள் வரைக நீங்கள் இப்போ வசதி படைத்தவர்கள் எல்லாம் காசை சர்வசாதாரணமாக செலவழித்துட்டு போவார்கள். வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் சரி ஒரு ஃபன் பண்ணுவோம் வந்துட்டு சில ஆயிரக்கணக்கில் செலவழிச்சிட்டு போவார்கள். ஆனால் இந்த மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இந்த உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு மிகுந்த கஷ்டப்படுவார்கள். ஆனால் இப்போ நீங்கள் சாப்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாப்பாடுகளுக்கு மலிவான விலைகளை போட்டுக்கொண்டு சில சில பொருட்களுக்கு நீங்கள் சொல்ற கட்டுப்பாட்டு விலைகளை போட்டு விற்பனை செய்தால் சிறந்தது என்ன நான் கருதுகின்றேன். ஏன்னா எல்லாரும் இப்போ ஏழைகளும் பெறுவார்கள், பணக்காரும் பெறுகின்ற ஒரு இடமாக இந்த ரீச்சை காணப்படுது. ஏழைகளுக்கும் ஒரு ஒரு உதவிக்கரை நீட்டுவதை போல நீங்கள் இப்படி சாப்பாடுகளை கொஞ்சம் குறைச்சி சாப்பாடுகளை கொடுத்தா இன்னும் ஒரு சிறந்ததாக காணப்படும் என கூறிக்கொண்டு, அந்த ரீச்சாவினுடைய மகிழ்ச்சியின் உச்சமாக காணப்பட்ட இந்த ரீச்சாக்கு தற்போது சர்ச்சையின் உச்சமாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ரீச்சாவிற்கு வந்து அதனை காணொளி மூலம் அவர் உள்ளூர் வீடியோ எல்லாம் போய் அந்த சுற்றி இடங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த காணொளிகளை பதிவிட்டிருக்கிறார். அவர் செய்தது பிழையாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு சாப்பாட்டை டஸ்ட்பினுக்குள்ள போடுறது என்பது ஒரு பிழையான விடயம். நீங்கள் சாப்பிட்டுட்டு உள்ளுக்கு போகணும், இல்லாத வெளியில போகணும். சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் எதையும் செய்திருக்கணும். ஒரு டஸ்ட்பின்னை நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு நீங்கள் டஸ்ட்பினுக்குள்ள போடுறதெல்லாம் அதே நேரத்துக்கு இது ஒரு உணவுப் பொருட்களை நீங்கள் என்ன ஒரு படம் காட்டிக்கொண்டா இருக்கிறீர்கள். ஏனென்ற உணவுப் பொருட்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் தவிக்கிறார்கள். நீங்கள் இந்த வீடியோ காட்டி நீங்கள் எடுத்து டஸ்ட்பினுக்களை போடுறீங்களே, அது பிழையான விடையா. இப்போ எல்லாருக்கும் ரீச்சாக்கு இப்படி சாப்பாடை கொண்டு போகக்கூடாது ஒரு சட்ட ரூல்ஸுகள் தெரியும் சில பேருக்கு. தெரியாத ஆக்களுக்கும் அந்த செக்யூரிட்டி மாதிரி சொல்லியிருக்கணும். நீங்கள் இருந்தாலும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். இல்லாத சாப்பாட்டை நீங்கள் வேறு உயிரினங்களுக்கு, அது நீங்கள் வாயில்லா ஜீவன்கள் நாய் பூனைகளுக்கு நீங்கள் போட்டுட்டு அதுகள் அதை சாப்பிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ டஸ்ட்பினுக்களை போட்டு ஒரு அதனை அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மதிப்பு இல்லாத மாதிரி ஒரு செய்கிறீர்கள். ஆனால் கூட பிள்ளைகள் அந்த டஸ்ட்பினுக்குள்ள போடவே கவலைப்பட்டு வேதனைப்படுறார்கள், போடவே விருப்பம் இல்லாமல் கவலைப்படுறார்கள். ஏன்னா அவையில சாப்பாட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பிள்ளையாண்டா ஒரு தொவி கொடுத்தா அதை தொவியை விரும்பி சாப்பிடுங்க. அப்படி மிக்சர் பை கொடுக்க அவை நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அந்த சாப்பிட்ற பொருட்களை நீங்கள் திணிச்சு பறிச்சு போடுங்க. அது ஒரு அந்த மனசுல ஒரு அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு அவர்களுக்கு ஒரு தகாத ஒரு செயலை செய்கின்றோம். அவர்களை தீய செயலை செய்கிற மாதிரி தான் இருக்கின்றது. எனவே இந்த செய்த அந்த உரிமையாளர் ரீச்சாவினுடைய உரிமையாளரும் சரி, அந்த ரீச்சாவின் உரிமையாளர் கொஞ்சம் இந்த காசுகளை நீங்கள் சாப்பாடுகளை கொஞ்சம் குறைச்சி செய்யணும். செய்திங்கடா இன்னும் கூட மக்கள் வருக தருவார்கள். அத்தோடு இந்த சாப்பாடை மிக்சர் பேக்கெட் சாப்பாடுகளை டஸ்ட்பின்னுக்குள்ள போட்டு தற்போதும் ஒரு வைரலாக பேசப்படும் ஒரு பொருள் செயலாக இந்த அவருடைய செயற்பாடு தற்போது மக்கள் இந்த சாப்பாட்டை டஸ்ட்பின்ல போட்டதை குற்றம் என்று கூறுகிறார்கள். ஏன்னா சாப்பாடு போட்டது அவர் குற்றம். மற்றும் தற்போது ரீச்சாவினுடைய உரிமையாளரும் சரி, இந்த சுற்றுச்சூழல் நிபுணரும் தற்போது சமூக வலைத்தளங்களே ஒரு வேட்டைக்கு போட்டியாக தற்போது வார்த்தை பிரயோகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அதுகளை விட்டுட்டு நாங்கள் இப்போ எங்களுக்கு நீங்கள் இப்போ ரீச்சான்னு சொன்னால் ரீச்சாக கட்டுப்பாடு இருக்குதானே. இப்போ எல்லா மக்களுக்கும் ரீச்சாக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி இப்போ தற்போது ஒரு இந்த சுற்றுச்சூழல் நிபுணர்களால் எல்லாருக்கும் ஒரு விளக்கமாகவும்
வைரலாகவும் தற்போது தெரிய வந்திருக்குது. ஏன்னு சொன்னால் சாப்பாடுகள் கொண்டு போகக்கூடாது என்பது தற்போது ரீச்சாக்கு ஒரு எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி இப்போ விளம்பரப்படுத்தாமல் தற்போது ஒரு விளம்பரப்படுத்தும் மிக வகையில் எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கு இந்த ரீச்சால சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. எனவே இப்படி தமிழ் மக்களுக்கு இல்லை தமிழ் மக்கள் முரண்பட்டு நாங்கள் கீழ் நோக்கி போகாமல் யார் கடின உழைப்புகள் மூலம் உயர்ந்த நிலைக்கு போகிறார்கள் அவர்களை நாங்கள் போற்ற வேண்டும். சின்னஞ்சிறு பிள்ளைகளை கண்டுபிடிச்சு நாங்கள் அவர்களை பாதாள கீழே தள்ளி தள்ளி இழுத்தக்கூடாது. தமிழர்கள் ஒற்றுமைப்படணும். ஒற்றுமைப்பட்டால் தான் நாங்கள் எந்த இடத்திலையும் வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள். பிழைகள் சரிகள் இருந்தால் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் எந்த நாளும் எது எது எதுக்கும் நாங்கள் அந்த பொதுவாகத்தான் கதைச்சிருக்கின்றோம். ஒருவருக்கு சார்பாகவும் ஒருவருக்கு சார்பு இல்லாமல் கதைக்கல, எல்லோருக்கும் சமமாகத்தான் கதைச்சிருக்கிறேன். நீங்கள் எது பிழைகள் சரி நான் கதைச்சது பிழைகள் இருந்தால் கூறுங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.